நான் உங்க நாகராஜ். எழுத்து சித்தர் பாலகுமாரன் 22 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு அதிசய வீடியோவை இன்னைக்கு நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி மூலமா வெளியிடவிருக்காரு. அந்த வீடியோவுல விசிறி சாமியார்னு சொல்லப்படும் யோகிராம் சுரத்குமார் தனக்கு கடவுள் தரிசனத்தை உணர்த்தின சமயத்துல நடந்த வினோதங்கள் பதிவாகி இருக்கிறதா சொல்றாரு பாலகுமாரன். 22 வருடங்களுக்கு பின் எழுத்தாளர் பாலகுமாரன் வெளியிடும் ஓர் ஆச்சரிய வீடியோ. ஐயோ அப்பா, தாங்க முடியாத வலி. விசிறி சாமியார் நிகழ்த்தி காட்டிய விஷுவல் மிராக்கிள் முதல் முறையாக வெளி உலகின் பார்வைக்கு. நான் இன்னைக்கு சென்னை மயிலாப்பூர்ல இருக்கேன். வாரன் ரோட்ல இருக்கிற எழுத்து சித்தர் பாலகுமாரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் வரத பத்தி முன்கூட்டியே சொல்லி இருந்ததால எழுத்து சித்தர் பாலகுமாரனோட மகன் சூர்யா வந்து என்ன அபார்ட்மெண்ட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. எழுத்து சித்தர் பாலகுமாரனுக்கு வணக்கம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனேன். பாலகுமாரன் தாடி குடிமையோட ஒரு இல்லற துறவி மாதிரி இருக்காரு. 70 வயசுலயும் சுறுசுறுப்பா நல்ல தேஜஸோட இருக்காரு. எழுத்து சித்தர் பாலகுமாரனுக்கு கமலா சாந்தான்னு 2 மனைவிகள், சூர்யா கௌரின்னு 2 பிள்ளைகள். திருவண்ணாமலையில ஜீவசமாதி ஆகியிருக்கிற மகான் யோகிராம் சுரத்குமார் தான் தன்னோட குருன்னு எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்றாரு. யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த நாட்கள்ல அவரை அடிக்கடி சந்திச்சு ஆசி வாங்குற பழக்கம் இவருக்கு உண்டு. யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற பெயரை உச்சரிச்சாலே எல்லாமே கரெக்டா நடக்கும்னு இவர் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு சித்த ரகசியம் வெளிப்பட போகுது. திருவண்ணாமலையில மகான் யோகிராம் சுரத்குமார் உயிரோட வாழ்ந்த காலத்துல பாலகுமாரனுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்காரு. இந்த பிரபஞ்சத்தோட சூட்சமத்தை, கடவுள் தரிசனத்தை பாலகுமாரனோட உடம்புல சூட்சமமா தொட்டு உணர வச்சிருக்காரு. யோகியார் உயிரோட இருந்த காலத்துல நடந்த அந்த நிகழ்வு ஒரு வீடியோ பதிவா இருக்கு. அந்த நேரடி அனுபவத்தை 22 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப நம்மோட ஷேர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு. யோகியார் கொடுத்த சூட்சம உத்தரவாலத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்றதா சொல்றாரு எழுத்து சித்தர் பாலகுமாரன். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ ரீசெண்டாக உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தோம். யோகிராம் சுரத்குமார் அவர்களோட நீங்கள் இருக்கிற மாதிரி அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒரு பரவச நிலையை ஏற்படுத்த முடியுமான்றது அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அப்போ பார்க்கும்போது நீங்கள் சிறு வயசு பாலகுமாரனை பார்த்தோம். 22 வருஷம் கழித்து இப்போ அந்த வீடியோவை வெளியிடுறதுக்கு என்ன காரணம் ஐயா? என்ன காரணம்? இப்போ தான் வெளியிடணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாயிடுச்சு. அதுக்கு நான் என்ன வார்த்தை சொல்வேன்னா, இப்போ தான் உத்தரவு வந்தது என் குருநாதர்கிட்டேருந்து சூட்சமமாக. சரி, இது வெளியே சொல்லு. இது ஒரு வந்த புதுசிலே போட்டிருந்தாக்கா நான் ஒரு இம்மெச்சூர்டாக ரொம்ப கர்வமாக எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்ட மாதிரி அலைஞ்சிருப்பேன். அல்லது இந்த வீடியோவை நான் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பேன். இது பணம் சம்பாதிக்கிற வழியாகவோ புகழ் சம்பாதிக்கிற வழியாகவோ. இந்த வீடியோ முக்கியம் இல்லை, எனக்கு கொடுத்தாரே அந்த விஷயம் முக்கியம். இது எனக்கு கிடைச்சிது, அவ்வளோதான். எதனால் எனக்கு கிடைச்சிது அது இன்னும் எனக்கு தெளிவாக தெரியல. ப்ராபப்ளி இந்த வேந்தன் டிவியில் இப்படி பேசுறதுக்காக கிடைச்சதோ, இந்த வேந்தன் டிவி மூலமாக நிறைய பேரை போய் இந்த விஷயம் போய் சேர வேண்டும் என்பதற்காக கிடைத்ததோ எனக்கு தெரியல. ஆனால் இது இப்போ பப்ளிக்கு போகணும். கடவுள் உண்டு, கடவுள் இருக்கிறார். நான் பார்த்து பிரமிச்சு போன அந்த கடவுள் தரிசனத்தை இந்த எபிசோட்ல நீங்களும் பார்த்து பிரமிக்க போறீங்க. நம்மோட உடம்புல சூட்சமமா சில சக்கரங்கள் இருக்கு. கண்ணால பார்க்க முடியாத அந்த சக்கரங்களை இயங்க வச்சா நமக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச ரகசியத்தை, கடவுளை உணர முடியும். இந்த சக்கரங்கள் இயங்கி வெளிப்பாடுற இந்த சக்தியை குண்டலினி சக்தி அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. சித்தர்கள் தவம் இருந்து வலிமை அடைஞ்சது எல்லாமே இந்த மூலாதார சக்கரங்களோட இயக்கத்தால தான், அதாவது குண்டலினி சக்தியோட வெளிப்பாட்டால தான். ஒரு குரு தன்னோட சிஷ்யனோட உடம்புல சில சூட்சமமான தொடுதல் முறைகளால இந்த குண்டலினி சக்தியை வெளிப்படுத்த முடியும். பாலகுமாரனோட உடம்புல யோகிராம் சுரத்குமார் செஞ்ச சில உணர்த்துதல் முறைகளால பாலகுமாரனுக்கு குண்டலினி சக்தி வெளிப்பட்டு கடவுள் தரிசனம் கிடைச்சிருக்கு. உணர்வு பூர்வமான அந்த நிகழ்வுகளை விளக்குவதற்கு வார்த்தைகளே இல்லைன்னு எழுத்து சித்தர் பாலகுமாரன் சொல்றாரு.
குண்டலினி சக்தி என்பது ஒரு உண்மை. பாலகுமாரன் என்கிற ஆள், அவருடைய எழுத்து, அவருடைய பேச்சு, அவருடைய தோற்றம் மட்டுமே உங்களுக்கு தெரியும். பாலகுமாரனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. அதனால் தான் உட்கார்ந்திருக்கிறார், அதனால் தான் பேசுகிறார், அதனால் தான் எழுதுகிறார். அது விழிப்படைய சிறப்பான எழுத்து, அது விழிப்படைய சிறப்பான பேச்சு, அது விழிப்படைய நல்ல ஆரோக்கியம். அந்த உணர்வு பூர்வமான அந்த விஷயம் எப்படி இருந்தது? உங்களால் வந்து வெளியே சொல்ல முடியுமா? இப்போ அதை என்னால் வந்து பார்க்க முடியுது அந்த அற்புதத்தை, பட் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது. அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது. இது அதாவது முழுக்க வார்த்தைகள் உண்டா? நான் என்னதான் நீங்கள் ஸ்பெயின் போனதில்லை, நீங்கள் ஜெர்மனி போனதில்லை. நான் ஜெர்மனியில் வந்து மரம் இப்படி இருக்குது, புல் இப்படி இருக்குது, மனுஷாங்க இப்படி இருக்காங்க, ரோடு இப்படி இருக்குன்னா அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கணும். நீங்கள் ஜெர்மனிக்கு போகிற வரைக்கும், நீங்கள் ஸ்பெயின் போகிற வரைக்கும், நீங்கள் வெனிஸ் போகிற வரைக்கும் அது தெரியாது. ஓ சொன்ன மாதிரி தான் இருந்தது, இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் வெறும்னு கேட்டு ஆன்னு கேட்டுக்கிறத தவிர வேற ஒன்றும் வழி இல்லை. சரி, குண்டலினி சக்தி அப்படிங்கறத எப்படி உணர முடியும்? 1+1 = 2 இது கணக்கு. குண்டலினி சக்தி இப்படிப்பட்ட கணித சூத்திரம் மாதிரியான கண்டுபிடிப்பு இல்ல. இது ஒவ்வொருத்தருக்குள்ளும் நிகழ வேண்டிய சித்தி விளையாட்டு, தனி மனித அனுபவம். ஒருத்தருக்கு நடந்தா இன்னொருத்தருக்கு நடக்கணும்னு இல்ல, நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. இது அப்படிப்பட்ட ஒரு சூட்சமம். அதை பத்தி எனக்கு சொன்னாரு எழுத்து சித்தர் பாலகுமாரன். அந்த குண்டலினி சக்தி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆங்கை, சகசிரம் இப்படி இருக்கு. அது நான் ஆப்ரேட் பண்ணி பார்த்தா கிடைக்குமா? கிடைக்காது. 2 வயர் இப்படி ஒரு 4400, இப்படி ஒரு 4400 போதுன்னா இந்த இடம் முழுக்க மின்சக்தி ஆகும். அப்படித்தான், அப்படி ஒரு மின்சக்தி ஆகும். அந்த ஒரு மின்சக்தியாக இருக்கிற இடம் போல தான் முதுகுத்தண்டுக்கு நடுவே ஒரு சக்தி ஸ்வரூபம் இருக்கிறது. அங்கங்க பேக்கா அந்த மூலாதாரத்தினால கீழ்ப்பக்கம் முழுவதும் இங்கே செயலாறுது. மற்ற எல்லா உடம்பு முழுக்க உட்கார்றது அதனால்தான். அந்த சுவாதிஷ்டானத்தினால தான் குறி விரைப்பு, மரக்கழிவு, அந்த தொப்புள் இருக்கிறதுனால ஜீரண சக்தி, அநாதகம் ஹிருதயத்தினுடைய ஆப்ரேஷன், நுரையீரல் ஆப்ரேஷன், விசுக்தி பேச்சினுடைய கம்பீரம், ஆங்கை சிந்தனை தெளிவு, சகசிரம் உலகம் பற்றிய பிரபஞ்சம் பற்றிய அறிவு. இது இருக்கிறது, இந்த பாதி ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்லவே இந்த வீடியோ உங்களுக்கு தரப்பட்டது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பகிர்ந்துக்கிறேன். நம்புறது நம்பாதான் உங்கள் தலையெழுத்து. அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இல்லை அது பார்க்க முடியல, நீ பார்க்க முடியாதது நிறைய இருக்குப்பா உலகத்தில். பாலகுமாரன் குடியிருக்கிற இந்த வீடே யோகியாரோட கோயில் தான் பாலகுமாரன் சொல்றாரு. வீடு முழுக்க யோகியார் படங்கள் தான், சிலைகள் தான். இவங்க சாந்தாமா பாலகுமாரனோட மனைவி. பாலகுமாரன் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படாத நேரத்துல வீடு அவசியம்னு குரு யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்துல அவர்கிட்ட சாந்தாமா ஒரு வேண்டுதலை வச்சிருக்காங்க. இனிமே அதை பத்தி கவலைப்படாதன்னு யோகியார் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இந்த வீட்டுக்கு வந்து யோகிராம் சுரத்குமார் கிருபா அப்படின்ற பெயர் வச்சதுக்கு என்ன காரணம்? அவரோட ஆசீர்வாதத்துல கிடைச்சதுதான் காரணம். பாலகுமாரன் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. சினிமாவில் சம்பாதிச்சாதான் கொஞ்சம் வீடு வாங்குறது, இல்லை எழுத்தை மட்டும் வச்சுட்டுலாம் வீடு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். சரி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சாந்தா ஷுட் நாட் வரி அபவுட் திஸ் அப்படின்னா, இந்த வீடு வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வீடு எனக்கு ஒன்றும் விற்கிற ஐடியா இல்லை, உனக்கு வீடு வேணும்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயந்தான் எங்களுக்கு. இவர் எழுதி சம்பாதிக்கிறது ஒரு ஐடி ரிட்டர்ன்ஸ் வச்சு ப்ரைவேட் லோன் எங்கே கிடைக்கும்னு ரொம்ப தடுமாறி அப்படி கிடைச்ச வீடு. அது வந்து பகவானோட ஆசீர்வாதம் தான். உண்மையான குரு சிஷ்யரோட குடும்பத்தை முழுமையா பாதுகாப்பாரு. இவங்க கமலாமா பாலகுமாரனோட முதல் மனைவி. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி மூளை காய்ச்சலால பாதிக்கப்பட்டு டாக்டர்ஸ் அவ்வளவுதான் கைவிட்ட நேரத்துல யோகியார் தன்னோட ஆத்ம பலத்தால இன்னைய வரைக்கும் வாழ வச்சிருக்கிறதா சொல்றாங்க. நான் ஆஸ்பத்திரியில் இது நினைவில்லாமல் இருந்த பொழுது டாக்டர்கள்லாம் கைவிட்ட பொழுது யோகிராம் சுரத்குமார் தான் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள்,
நன்றாக நடமாடுவீர்கள், நன்றாக ஓடுவீர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படியே இன்று வரைக்கும் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர் சூர்யா, எழுத்து சித்தர் பாலகுமாரனோட மகன். இவர் ஒரு அப்கமிங் சினிமா டைரக்டர். இவரோட உபநயன நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு தான் எதிர்பாராத இந்த வீடியோ பதிவு நடந்திருக்கு. அப்பாவுக்கு நடந்த குண்டலினி சக்தி வெளிப்பாட்டால தனக்கு கடவுள் நம்பிக்கை முழுமையா வந்திருப்பதா இவர் சொல்றாரு. வயசு ஆக ஆக எல்லா இளைஞர்களுக்கும் உண்டான ஒரு கேள்வி, கோபத்தோட ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு நிலைமையில் இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் உண்டான கேள்வி, கடவுள் இருக்கா இல்லையா. எனக்கு அந்த கேள்வி எனக்கு வந்தபோது ரொம்ப ஆணித்தனமாக இருக்குது, அது உண்மை அப்படின்னு உணர்த்தப்பட்ட விஷயம்தான் இதன் மூலமாக எனக்கு உணர்த்தப்பட்டது. குண்டலினி சக்தி வெளிப்படுற அந்த அதிசய வீடியோவை இப்ப நீங்களும் பார்க்க போறீங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு எழுத்து சித்தர் பாலகுமாரனை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். யோகிராம் சுரத்குமார் சூட்சமமான சில தொடுதல் முறைகளால பாலகுமாரனுக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தியை வெளிப்பட வச்ச எக்ஸ்க்ளூசிவான வீடியோவை பத்தி தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். கடவுள் இருந்தா தயவு செஞ்சு காட்டுங்கன்னு பாலகுமாரன் குரு யோகிராம் சுரத்குமார் கிட்ட கெஞ்சியிருக்காரு. அப்பதான் யோகியார் முயற்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த குண்டலினி சக்தி வெளிப்பாட்டு நிகழ்வை நடத்தி இருக்காரு. இந்த விஷயம் நடந்தது அதுவா நடந்ததா, இல்லை நீங்க கேட்டு அவர் குருநாதர் கொடுத்தாரா? நான் ஆரம்பத்தில் அவரை பார்க்கிற உடனேயே என்னத்துக்கு வந்திருக்கேன் அந்த பிச்சைக்காரங்கிட்ட அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு சம்பாதிக்க முடியும், புகழ் சம்பாதிக்க முடியும், கடுமையாக உழைத்தால் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் கடவுள் என்பது என்ன, அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். முடியுமானால் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு காட்ட முடியுமானால் அவர் பதற்றமானார். எப்படி 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 பாலகுமார் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டேன், நான் எப்படி அப்படின்ற மாதிரி திஸ் பேக்கர் இஸ் டைட்டட் அப்படின்னு ஆரம்பத்தில் அது முதுகு தடவி என்னை இந்த பரவச நிலைக்கு ஆட்படுத்தினார். அப்போ பார்த்தேன் சில விஷயங்களா சொல்கிறேன் என்னென்ன. பாலகுமாரனுக்கு நடந்த நிகழ்வை நீங்களே பாருங்க. முதல்ல இந்த தொட்ட போது இந்த இடம் விழிப்படைஞ்சது. இப்போ இல்லை, முன்னாடி இதற்கு பல மாதங்கள் முன்பு தொட்ட போது இந்த இடத்துல தான் இருந்தது. முதுகுத்தண்டு அடியிலேருந்து கிளம்பி சீராக கிளம்பி சர்ன்னு பாஞ்சு பளிச்சு தெளிச்சுது. ஒரு பந்து அது உருண்டியாக கிளம்பிட்டு முதுகு வலிக்குது, சகிக்க முடியாத வலி. அந்த குடல் அந்த சக்தி உள்ள பரவணும்னா சகலமும் தெரியுது. என்ன தெரிகிறது? எதிரே மொத்தமும் மணல் துகள், அசைவு. என்ன அசைவு? நடராஜருடைய ஆட்டம். அப்படி 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 அப்படி. குண்டலினி சக்தி வெளிப்படும் நேரமும் மரண நேரத்துல மனிதனுக்குள்ள வரக்கூடிய உணர்வும் ஒண்ணுதான்னு சொல்றாரு பாலகுமாரன். மரணத்தின் போதுதான் நீங்க உங்களை பார்க்க முடியும்.
அது வரைக்கும் நான் நாகராஜ் பிஏ படிச்சிருக்கேன், நான் வேந்தன் டிவி ஏதாவது சொல்லியிருப்பீங்க, நான் இன்னார், நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சாவர போது தான் உங்களுடைய டைட்டிலு, உங்கள் பேர், உங்கள் டிகிரி எல்லாம் காண போய் யார் நானுன்னு வரும். அப்போ தான் உள்ளே இருக்க ஆள் தெரியும். இது எப்பொழுது உள்ளே பார்க்கிறாரோ அது மரண நேரம். மரண நேரத்தின் போது உள்ளே பார்க்க முடியும். ரெண்டு ஒன்று தான். மரண நேரத்தின் போது நீங்கள் பார்ப்பதை உயிரோடு இருக்கும் பொழுது உள்ளே அனுப்ப அந்த பார்க்கிற நேரம் மரண நேரம். அப்பொழுது என்ன பண்ணும், உடம்பு தவிக்கும். வேணாம் வேணாம் வேணாம், செத்துருவே, போயிடுவேன், வெளியே போயிடும், பிராணம் வெளியே போயிடும், போகாத. என்ன பண்ணும், தவிக்கும், பயப்படும், உதிரும், உடம்பு முழுக்க குளிரும். அப்போ வெளியே ஜூன் மாதம் பச்சை வெயில், எரியிற தகிக்கிற மேற்கத்தி வெயில் அங்கே ஊற்றுது, உள்ளுக்குள்ளே சட்டைக்குள்ள. ஆனால் உடம்புக்குள்ளே குளிர். எங்கள் கொம்புக்குள்ளே குளிர் எடுக்கும். எது கொம்பு? எலும்பு. அந்த எலும்பு மஞ்சக்குள்ள ஒரு குளிர் வரும், நடுங்கும். நம்ம நிகழ்ச்சிக்காக சாமியார்களை அடிக்கடி சந்திக்கிறேன். பழக்க தோஷத்துல நீயும் சாமியார் ஆயிடாதேன்னு வீட்டில் எச்சரிக்கிறாங்க. குண்டலினி சக்தி பீரிட்டு நின்ன நேரத்துல சாந்தாமா பாலகுமாரனை பார்த்து சாமியாரா மாறிடுவாரோன்னு பயந்துருக்காங்க. அதை பத்தி எனக்கு சொன்னாங்க சாந்தாமா. அந்த விழாவில் நடந்த அந்த பரவச நிலையை கூட இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கம்மா. அந்த அனுபவம் அப்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஒரே குழப்பமாக இருந்தது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. இதுக்கப்புறம் இவர் எப்படி இருப்பாருன்ற பயம் இருந்தது. முழுக்க சாமியாரை போயிடுவாரா, திருவண்ணாமலையிலே இருந்துருவாரா, அப்படின்லாம் கொஞ்சம் குழம்பி போயிருந்தேன். என்னோட இதை வீடியோ பார்த்தாலே தெரியும், மூஞ்சியில் அவ்வளோ கலவராக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பாலகுமாரன் சரியாக தான் இருந்தார். கேட்டதும் கொடுத்தா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், இல்லைன்னா மகான்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இறைப்பணி. பாலகுமாரனை ஒரு இறைப்பணிக்காக அவர் தயார் பண்ணார் அப்படின்னு தான் அப்புறம் எனக்கு தோணித்து. குண்டலினி சக்தி வெளிப்பட்ட நேரத்துல தான் ஒரு மகானா மாறி தன்னோட சொந்த அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணி அதை ஞாபகப்படுத்தி சொன்னாரு பாலகுமாரன். எங்க அம்மா எனக்கு குழந்தை ஆயிட்டான். அடி என் தங்கமே, அடி எங்க அம்மாளே, அடி என் ராணி, அப்படின்னு அந்த தலையை ஒரு குழந்தைய கொஞ்சற மாதிரி அப்படி தலையை தடவி, நீ சௌக்கியமா இருப்ப, என்னை பெற்றுட்டல்ல, என்னை இந்த ஒரு நல்ல நிலை கொண்டு வந்துட்டல்ல, நீ பரம சௌக்கியமா இருப்ப, அடுத்த ஜென்மா ரொம்ப நன்னா இருப்ப என்கிற ஆசீர்வாதம் தான் அது. நான் மகனாக இல்லாது மகானாக மாறினேன். நான் ஏன் கதை அடிக்கிற? சொல்லு, நீ முட்டாள், சொல்லு, நீ நாத்திகம் என்கிற அறிவிரி, சொல்லு. இது கண்ணெதிர பார்த்த தெள்ள தெளிவாக உணர்ந்தது. உன்னை ரொம்ப சுலபமா ஏமாத்திடுவேன் நான். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இன்னைக்கு நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகுது. எழுத்து சித்தர் பாலகுமாரனுக்குள்ள யோகிராம் சுரத்குமார் நிகழ்த்தி காட்டிய கடவுள் தரிசனத்தோட நேரடி வீடியோவை நான் பார்க்க வந்திருக்கேன். குரு சிஷியன் அப்படிங்கிற உணர்வை மீறி எனக்குள்ள குரு, குருவுக்குள்ள நான் அப்படிங்கிற உன்னதமான நேரம்னு அந்த நிகழ்வை பத்தி சிலிர்ப்போட விவரிக்கிறாரு பாலகுமாரன். யோகியார் இவருக்கு சிகரெட் பத்த வைக்கிறதும், இவரு யோகியாருக்கு சிகரெட்டை பத்த வைக்கிறதும் அந்த உன்னதமான உணர்வாலதான்னு சொல்றாரு. சிகரெட் பிடிக்கிறத ஒரு சாதாரண பழக்கம்னு நினைக்கிறவங்களால இதை உணர முடியாதுன்னு பாலகுமாரன் சொல்றாரு. நான் அவருக்கு சிகரெட் பற்ற வச்சுக்கிறதும் நானே சிகரெட் பற்ற வச்சுக்கிறேன் ஒன்று, நானும் அதுவும் ஒன்று தானே. அவருக்கு நான் சிகரெட் பற்ற வச்சுக்கிறது அவருக்கு பற்ற வைக்கல, எனக்கு நானே பற்ற வைத்து கொண்டது போல. அவர் எனக்கு சிகரெட் பற்ற வைத்தது, அவர் எனக்கு பற்ற வைக்கல, அவருக்கே அவர் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டது போல. இது ரெண்டும் ஒன்று தான். நானும் நாகராஜும் ஒன்று தான்ற போது நானும் யோகிராம் சரத்குமாரும் எப்படி வேற ஆக முடியும்? இரண்டும் ஒன்றே. இந்த குண்டலினி சக்தி வெளிப்பட்டதால தனக்குள்ள இருக்கிற எல்லாமும் தனக்கு தெரிய வருவதா சொல்றாரு. தனக்கு அடுத்த பிறவி இருப்பதும் தனக்கு இப்போதே தெரிய வருவதா சொல்றாரு எழுத்து சித்தர் பாலகுமாரன்.
இதுதான் என் அமானுஷ்யம். இது மனுஷத்தன்மை இல்லை, மனிதனுக்கு மீறிய விஷயம். அதானே அமானுஷ்யம். எல்லா பேருமே தெரியும். எப்போ தெரிஞ்சது? அந்த அந்த பரவத்த நிலையில் தெரிஞ்சது. மறுபடி பரப்பேன். இன்று என்னோடு இருப்பவர்கள் அத்தனை பேரும் அன்று என்னோடு இருப்பார்கள். நான் ஏன் கதை அடிக்கிற? சொல்லு, நீ சொல்லு. நீ முட்டாள், சொல்லு. நீ நாத்திகம் என்கிற அறிவிரி, சொல்லு. இது கண்ணெதிர பார்த்தேன், தெள்ள தெளிவாக உணர்ந்தது. உங்ககிட்ட பொய் சொல்றான்னு எனக்கு ஒன்றும் இல்லை. இது வித்து எனக்கு என்ன ஆகணும்? எனக்கு விற்கிறது ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. உன்னை ரொம்ப சுலபமாக ஏமாத்திடுவேன் நான். 4 காதல் கதை எழுதுனானாக்க நீ என்னை தெய்வமேனு கொண்டாடுவேன். தனக்குள்ள இருக்கிற கடவுள் தரிசனத்தை உணர்ந்தவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும். எதை செஞ்சாலும் தெளிவா செய்ய முடியும். மரணம் வரக்கூடிய காலத்தை கூட தெளிவா உணர முடியும். அதை பத்தி எனக்கு சொன்னாரு எழுத்து சித்தர் பாலகுமாரன். நீங்க அந்த குண்டலினி சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் இருந்த பாலகுமாரன் எப்படி இருந்தாரு? அதுக்கு முன்னாடி அவரோட எழுத்து எப்படி இருந்தது? அதுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் கண்டிப்பா நடந்தது? நிச்சயமா இருக்கும், ரொம்ப ரொம்ப நிச்சயமா இருக்கும். அதுக்கு முன்னாடி வேற, அதுக்கப்புறம் வேற. அதுக்கப்புறம் ஒரு எனக்குள்ள ஒரு சைலன்ஸ் வந்தது. ஆனால் யூ வில் பி வெரி அலர்ட் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங். நான் என்ன பண்ணுறேன் போ அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த அலர்ட்னஸ் இருக்கிறதுனால அபத்தங்கள் பண்ண முடியாது. எழுத்து சித்தருக்கு நன்றி சொல்லி அங்கிருந்து நான் புறப்பட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பல எதிர்பார்ப்புகள், எனக்குள்ள இருந்த எதிர்பார்ப்புகள்லாம் உடஞ்சி போச்சு. பெருசா எனக்கு இந்த எதிர்பார்ப்பு அப்படின்ற விஷயத்தை தாண்டி இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கணுன்றது மட்டும்தான் மனசுல தோண்டிட்டே இருக்கு. நல்லா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற கடவுள் தரிசனம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சே ஆகணுங்கிறதுக்காக யோகிராம் சுரத்குமார் உபயோகப்படுத்திய கருவிகள்ல 3வது கண் டீமும் உண்டு. உங்களுக்கு நல்லது நடக்கும்னு வாழ்த்தினாரு எழுத்து சித்தர். இன்னைக்கு எத்தனையோ டிவி சேனல்கள் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு குடும்ப விழாவில் பதிவு செய்யப்பட்ட குண்டலினி சக்தி வெளிப்பாடு நம்ம 3வது கண் நிகழ்ச்சி மூலமா வெளிப்பட்டிருக்கு. இது நிச்சயமா ஒரு அதிசயம்தான். யோகிராம் சுரத்குமார் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்காக இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல ரொம்ப குறைவான சம்பவத்தோட 3வது கண் நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். இதை மட்டும் வச்சு எப்படி உங்களால ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு சில பேர் பீதியை கலப்பினாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி யோகியார் மாதிரியான ஞானிகள் ஆசீர்வாதத்தாலையும் கடவுள் அனுகிரகத்தாலையும் நம்ம நிகழ்ச்சி நல்லதொரு உயரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இது கடவுளின் கருணை. அடுத்த ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒலிபரப்பாகும். ஒரு பெண் ஆணாக மாறி வரும் வினோதம். சாமியாரின் ஆவி புகுந்ததால் நடந்த விபரீதம். கருப்பேங்க கொண்டாந்து நிப்பாட்டிருக்க. உனக்கு பிரச்சனை இருக்கு. 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேட்டது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குடுமியானந்த தெய்வமே. ஏய்